அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சதகத்துல் ஃபித்ர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, உங்க மேல அல்லாஹ் கடமையாகி வைத்திருக்கின்றான் சதகத்துல் ஃபித்ரை. இந்த சதகத்துல் ஃபித்ருடைய நோக்கம் என்ன சொன்னா, நாம வச்ச இந்த நோன்புல எவ்வளோ குறைகள் இருக்கலாம். நாமனா அல்லாஹ்வுடைய தூதரும் எதிர்பார்த்த முறையிலான நம்முடைய நோன்பு இருந்துச்சு? கண்டிப்பாக இருக்காது. எவ்வளோ தேவையில்லாத விஷயங்களை பேசியிருப்போம், எவ்வளோ பார்த்துருப்போம், எவ்வளோ செஞ்சிருப்போம். எனவே அந்த குறைகள் குற்றங்கள் நீங்குவதற்காக, அவைகள் போக்கப்படுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த சதகத்துல் ஃபித்ரை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். எனவே இந்த சதகத்துல் ஃபித்ர் தொழுகைக்கு வரத்துக்கு முன்னாடி கொடுத்துடணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் முன்னாடியோ, 2 நாள் முன்னாடியோ, 3 நாள் முன்னாடியோ கொடுத்துறது சிறந்தது. தொழுகைக்கு பிறகு கொடுத்தா இது சதகத்துல் ஃபித்ராக ஏற்றுக்கொள்ளப்படாது. மாற்றமாக இது ஒரு நார்மலான சதக்காவாக தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க.